ஒரு பசுமையான திராட்சைத் தோட்டத்தில் விக்ரம் என்ற புத்திசாலி நரி ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு வெயில் காலத்தில் விக்ரம் திராட்சைத் தோட்டத்தில் உலா வந்து கொண்டிருந்தபோது ஒரு உயரமான கொடியில் பழுத்த ரசமான திராட்சைகள் தொங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார். அந்தக் காட்சியைக் கண்டு உற்சாகமடைந்த விக்ரம் துள்ளி குதித்து குதித்து திராட்சைப் பழங்களை அடைய முயன்றான். ஆனால் அவை அவனுக்கு எட்டாத தூரத்தில் இருந்தன. மனம் தளராமல் அவர் தனது முயற்சியைத் தொடர்ந்தார். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் சுவையான பழங்களை பறித்து கொள்ளத் தவறிவிட்டார். பல முயற்சிகள் தோல்வியுற்ற பிறகு விக்ரம் மூச்சுத் திணறல் மற்றும் சோர்வுடன் அமர்ந்தார். விரக்தியடைந்த அவர், அந்த திராட்சைகள் ஒருவேளை புளிப்பாக இருக்கும், எப்படியும் முயற்சிக்கு மதிப்பு இல்லை என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டான். தனக்குத்தானே ஆறுதல் சொல்லும் முயற்சியில் திராட்சை விரும்பத்தகாதது என்று விக்ரம் தன்னைத்தானே நம்பிக்கொண்டான். திராட்சை பழத்தில் ஆர்வம் காட்டாதது போல் தலை நிமிர்ந்து நடந்தான். விக்ரமின் முயற்சியை கவனித்த விலங்குகள் அவனது திடீர் மாற்றத்தால் மகிழ்ந்தன. அவர்களில் ஒருவர், "ஏன் இவ்வளவு எளிதாக விட்டுவிட்டீர்கள்? அந்த திராட்சைகள் முயற்சிக்கு மதிப்பு இல்லை." புன்னகைத்த விக்ரம், "அந்த திராட்சைகள் புளிப்பாக இருக்க வேண்டும். எனக்கு அவை தேவையில்லை என்று முடிவு செய்தேன்" என்று பதிலளித்தார். கதையின் தார்மீகம் என்னவென்றால், மக்கள் பெரும்பாலும் தங்களுக்கு எட்டாத விஷயங்களை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். ஒருவரிடம் இல்லாததை இழிவுபடுத்தக்கூடாது என்ற பாடத்தை இது கற்பிக்கிறது. சாக்குப்போக்குகளை கூறுவதற்கு பதிலாக மதிப்புமிக்க ஒன்றை அடையத் தேவையான முயற்சியை ஒப்புக்கொள்வது நல்லது.